அடுத்தது மண் துகள்களின் வகைகள். அது பார்த்திங்கன்னா அட்டவணை ஒரு மண் ஒரு 6.3 ஒரு அட்டவணை இருக்குது. மண் துகள்களின் வகைகள்னு கொடுத்துட்டு ஒரு அட்டவணை ஒன்று கொடுத்துருக்காங்க. மண் வகை, அதனுடைய அளவு, அப்படின்னு ஒப்பீட்டளவும் கொடுத்துருக்காங்க. இப்போ களிமண் எந்த சைஸில் இருக்கணும், அதில் என்ன கலவைகள் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு எதனுடைய ஒப்பிட்டுருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து களிமண், clay soil. அதனுடைய அளவு வந்து 0.002 நானோமீட்டர். அதில் 50% களிமண், 50% வண்டல் மண் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வண்டல் மண், சில்ட் சாயில். அதில் 0.002 முதல் 0.02 நானோமீட்டர் வரையிலும் இருக்குது. 90% வண்டல் மண்ணும் 10% மணல் இருக்குது அதில். அடுத்தது பாலை மண், லோமி சாயில். அதனுடைய சைஸ் வந்து 0.002 அதன் முதல் 2 நானோமீட்டர் வரையில் இருக்கும். இதில் 70% மணல் மற்றும் 30% களிமண் இருக்கிறதா சொல்கிறாங்க. வண்டல் அல்லது இரண்டும், இது தோட்டத்துக்கு மண் எனப்படுகிறது. தோட்டத்து மண்ணுன்னு சொல்கிறோம் இதை. அடுத்தது மணல், சாண்டி சாயில். அதனுடைய மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.2 முதல் 0.2 முதல் 2 நானோமீட்டர் வரையில் இருக்கும். இதில் வந்து 85% மணலும் 15% களிமண்ணும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மென் மணல்னு சொல்கிறோம் நம்ம. இந்த அட்டவணையில் கிளியராக பார்த்தீங்கன்னா என்ன மண் எந்த சைஸ் எந்த இதுலன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் வரக்கூடியது வந்து நிறைய 1 மார்க்ஸ்க்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது மண்ணின் நீர்த்தேக்கத்திறன், காற்றோட்டம் மற்றும் ஊட்டச்சத்து பொருட்கள். இதன் அடிப்படையில் தாவரங்களை பல வகையாக பிரிக்கிறோம் நம்ம. ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் வந்து என்னென்னா ஹாலோஃபைட்ஸ், சாமோஃபைட்ஸ், லித்தோஃபைட்ஸ், சாஸ்மோஃபைட்ஸ், கிரிப்டோஃபைட்ஸ், கிரையோஃபைட்ஸ், ஆக்சலோஃபைட்ஸ், கால்சிஃபைட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இப்போ இதை தமிழில் சொல்லும்போது முதல் வகையை வந்து உவர் சதுப்பு நில தாவரங்கள், ஹாலோஃபைட்ஸ். இது வந்து உவர் மண்ணில் வாழும் தாவரங்கள். அடுத்தது மணல் பகுதி வாழும் தாவரங்கள், சாமோஃபைட்ஸ். மணற்பாங்கான பகுதிகளில் தாவரங்கள் வளரும். இந்த பாலைவன தாவரங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அடுத்தது பாறை வாழ் தாவரங்கள், லித்தோஃபைட்ஸ். பாறை மீது வாழும் தாவரங்கள், பிளான்ட்ஸ் grown on rocks. இப்போ ஃபஸ்ட்டு ஹாலோஃபைட்ஸ் சொன்னால் செலைன் சாயிலில் வாழக்கூடியது. சாமோஃபைட்ஸ் தாவரங்கள், சாண்டி சாயில், மணல் பாங்கான பகுதிகளில் வாழறது. லித்தோஃபைட்ஸ் பாறையின் மீது வாழக்கூடிய தாவரங்கள். பாறை இடைவாழ் தாவரங்கள், 2 பாறைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் வாழக்கூடிய தாவரங்களுக்கு பேர் சாஸ்மோஃபைட்ஸ். புவி அடி வாழ் தாவரங்கள், அது வந்து கிரிப்டோஃபைட்ஸ். புவிப்பரப்பின் கீழ் வாழும் தாவரங்கள், த லோவர் ரீஜன். அப்புறம் அடுத்து கிரையோஃபைட்ஸ். முதல்ல சொன்னது வந்து கிரிப்டோஃபைட்ஸு, இது வந்து கிரையோஃபைட்ஸ். பனிப்பகுதி வாழ் தாவரங்கள். அதில் பனிப்பகுதியில் எல்லா விதமான தாவரங்களும் வாழாது. அந்த அட்வர்ஸ் கண்டிஷனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய தாவரங்கள் மட்டும்தான் அதில் வாழும். அதுதான் பனிப்படலம் மீது வாழக்கூடிய தாவரங்கள். அதுக்கு அடுத்து வந்து ஆக்சலோஃபைட்ஸ், அமில நில தாவரங்கள், அமில மண்ணில் வாழும் தாவரங்கள். நம்ம அந்த pH கான்சன்ட்ரேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, 7ன்னு இருந்தால் நியூட்ரல்னு வரும், அதிகமாக இருந்தால் அசிடிக் வரும், குறைவாக இருந்தால் அசிடிக் வரும், அதிகமாக இருந்தால் ஆல்கலைன்னு பார்த்தோம் இல்லையா. இப்போது இந்த அமில மண்ணில் கூட சில தாவரங்கள் வாழுது. அடுத்தது சுண்ண மண் வாழ் தாவரங்கள், கால்சிஃபைட்ஸ்.
கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய கார மண்ணில் வாழும் தாவரங்களும் உண்டு. அதை தான் வந்து நம்ம கால்சிஃபைட்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இதுவரையில் நம்ம பார்த்தது இடாஃபிக் ஃபேக்டர்ஸ், மண்ணின் காரணிகள் அப்படின்ட்டு பார்த்தோம். மண் காரணிகள் அது உருவாகிறதுக்கு என்ன, மண் எந்த வகையிலெல்லாம் நமக்கு பயன்படுது, தாவரங்கள் எந்த வகையான மண்ணை உறிஞ்சி எடுக்குது, தாவரங்களுக்கு தேவைப்படக்கூடிய நீரானது எந்த மண்ணிலிருந்து எப்படி அது உறிஞ்சி எடுக்குது, எத்தனை விதமான மண் இருக்குது, மண் எப்படியெல்லாம் உருவாகுது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். அது உதிர்வடைதல் மூலமாக மண் உருவாகுது அப்படின்றத பார்த்தோம். இந்த உதிர்வடைதலுக்கு காரணம் 2 காரணங்கள் வேறு நம்ம சொல்கிறோம். ஒன்று உயிர் காரணிகள், இன்னொன்று உயிரற்ற காரணிகள். உயிர் காரணிகள்னு சொல்லும் பொழுது பாக்டீரியா, அப்புறம் தாவரங்கள், ஆல்காக்கள், அந்த பாசிகள், இது எல்லாமே பாறையின் மீது படர்ந்து வளரும் பொழுது அந்த பாறைகள் உடைப்பட்டு சிறு சிறு துண்டுகளாக மாறி கடைசியில் நுண் துகள்களாக மாறி மண்ணாக மாறுது. ஆக பெரிய பாறைகள் சிறிய மண் துகளாக மாறுறதுக்கு உயிர் காரணிகள் ஒரு முக்கியம். அதுதான் பயோலாஜிக்கல் வெதரிங்ன்னுட்டு நம்ம சொல்லுவோம். உயிரி காரணங்கள், அதால் மண் தோன்றுறதுன்னு சொல்கிறோம். அடுத்தது உயிரற்ற காரணிகள், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆசிடு, இது எல்லாமே பாறையின் மீது சுரந்து தாவரங்கள் வழியாக பாறைகள் மேல் சுரந்து பாறைகள் மேல் விழும் பொழுது பாறைகள் உடைப்பட்டு பெரிய பெரிய துண்டுகளாக உடைஞ்சி அப்புறம் சிறு துண்டுகளாக மாறி மணல் பகுதியாக மாறி மண்ணாக மாறுறது தான் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமாக பெரிய பெரிய பாறைகள் மண்ணாக மாறுது. இதெல்லாம் கூட நம்ம அதில் பார்த்தோம். அதுக்கப்புறம் சாயில் ப்ரொஃபைலுன்னு சாயிலுடைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், அடுக்குகளை பார்த்தோம். அதில் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்து சாயிலுடைய சைஸ் பார்த்தோம். ஒரு அட்டவணையிலேயே பார்த்தோம். மண், மணல், அப்புறம் பாலை, இது எல்லாமே நிறைய விதமான சாயில் அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம். அதனுடைய சைஸ் பார்த்தோம். அதில் எவ்வளவெல்லாம் அது காம்பினேஷனில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியில் விதவிதமான தாவரங்கள் விதவிதமான மண் பகுதியில் எப்படி எல்லாமே வளருது, அதனுடைய அது உறிஞ்சி எடுக்கும் தன்மையை பொறுத்து நம்ம பார்த்தோம். அந்த தேக்கத்திறன், காற்றோட்டம், அதை பொறுத்து நிறைய விதமான தாவரங்களை எல்லாமே பார்த்தோம். இது எல்லாமே மண்ணினுடைய காரணிகளாக நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ், நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணிகள். ஒரு நிலப்பரப்பு காரணியாக எப்படி அமையுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்னைக்கு உரிய செஷனில் கடைசி பகுதி. இது புவியின் மேற்பரப்பு வடிவம் மற்றும் அம்சங்களை ஆய்வு செய்வதாகும். இதுக்கு சூரிய ஒளி கதிர்வீச்சு, வெப்பநிலை, ஈரப்பதம், மழைப்பொழிவு, விரிவகலம், குத்துயரம், இது எல்லாமே ஒருங்கமைந்ததுனால ஒவ்வொரு பகுதியில் தட்பவெப்பநிலை இவற்றால் தீர்மானிக்கப்படுகிறது. இப்போது குறைவான பரப்பில் ஏற்படும் காலநிலை மாற்றங்கள் மூலம் மண்ணின் தன்மையை மாற்றி அங்கு வாழும் தாவர கூட்டங்களை செறிவை மாற்றி அமைக்கிறது. இதுதான் இதனுடைய முக்கியமான ஃபேக்டர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நிலப்பரப்பு காரணிகள் ஒரு 3 காரணிகளை நம்ம சொல்கிறாங்க. விரிவகலம், குத்துயரம், இது ஒரு செட்டாகவும், மலையின் திசைகள் அடுத்ததாகவும், மலையின் செங்குத்து, இது 3ஆக பிரித்து இந்த 3 பகுதிகள் எப்படி எல்லாமே அது காரணிகளாக தாவரங்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் முதல் பகுதி விரிவகலம் மற்றும் குத்துயரம், லாட்டிடியூட்ஸ் அண்ட் ஆல்டிடியூட்ஸ். இந்த விரிவகலம் எனப்படுவது பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து காணப்படுகின்ற தூரம். பூமத்திய ரேகை பகுதியில் வெப்பநிலையானது அதிகமாகவும் துருவங்களை நோக்கி போகும்போது அது படிப்படியாக குறையிறதும் தெரியும். பூமத்திய ரேகை பகுதியிலிருந்து துருவங்களை நோக்கி காணப்படுகின்ற வெவ்வேறு வகையான தாவர கூட்டங்களை ஒரு சின்ன படத்தின் மூலமாக விளக்கப்படம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தினுடைய
நம்பர் வந்து 6.8 6.8 படம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளாரிட்டி தெரியும். விரிவகலம் மற்றும் குத்துயரம் தாவர கூட்டங்கள் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா குத்துயரம் ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. அதில் மேலே அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி மற்றும் வெண்பனி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. ஒரு மலை மாதிரி ஒரு பகுதி பாருங்கள். அதுக்கும் கீழே ஒரு மலை இருக்குது. மலைக்கும் கீழே துந்திரா பகுதின்னுட்டுன்னு ஒரு பகுதி இருக்குது. அதில் மஞ்சள் பூக்கள் எல்லாம் பூத்திருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க பாருங்கள். அதுக்கடுத்து ஊசி இலை காடுகள். அப்படி பார்க்கும்போது நல்ல கோன் மாதிரி தாவரங்கள் இருக்கும். இலைகள் வந்து ஊசி இலையாக இருக்கும். ஷார்ப்பாக நல்ல மெலீஸாக இருக்கும் இலைகள். அப்புறம் அடுத்தது வந்து வெப்பமண்டல மழைக்காடுகள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து மிதமான இலையுதிர் காடுகள். அப்புறம் ஃப்ளாட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து கடைசியாக முடிய போகிறது வந்து திருப்பி பனி மூடிய பகுதி மாதிரி ஒன்று காட்டுவாங்க. அப்போது 2 துருவ பகுதியில் வந்து உங்களுக்கு துருவ பகுதியில் போக 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 வந்து உங்களுக்கு அந்த வெப்பநிலையானது குறையும். அந்த பூமத்திய ரேகை இருக்கக்கூடிய இடத்துல வந்து நார்மலான இது இருக்கிறதுனால தாவரங்கள் நல்லா விளையிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அந்த பனிக்கட்டி மற்றும் வெப்பப்பனி வெண்பனின்ற 2 போலார் ரீஜன்லேயும் பார்த்தீங்க, 2 துருவ பகுதியில் பார்த்தீங்கன்னாலும் பனி இருக்கும். அப்படி போக 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 உங்களுக்கு சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ரீஜனில் வந்து நல்ல தாவர கூட்டங்கள் நல்லா வரும். இந்த நம்பர்ஸும் எண்ணிக்கை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நம்பர் 1ன்னு கொடுத்த இடத்துல வந்து அகன்ற இலை பசுமை மாறாத காடுகள்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வெப்பமண்டல புல்வெளிகள்னு கொடுத்துருப்பாங்க 2வது. 3 வந்து பாலைவனம், 4 பாலைவன முட்புதர்கள், 5 வந்து பசுமை மாறா குறும்புதர் காடுகள் அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் 6 வந்து மிதமான புல்வெளிகள், இலையுதிர் காடுகள், கலப்பின காடுகள், ஊசி இலை காடுகள், துந்திரா பகுதி, பனி மூடிய பகுதி. இப்போ 2 பார்த்தீங்கன்னா அந்த போலார் ரீஜனில் வந்து பனி இருக்குது. அப்புறமா வந்து இடையில அதே மாதிரி இப்போ சென்ட்ரல் ரீஜனில் வரும்போது நார்மலான அந்த 6வது பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதமான புல்வெளிகள் எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பாங்க. இது கடல் மட்டத்திலிருந்து காணப்படும் உயரமே குத்துயரம் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ தூரம் பார்த்தது எல்லாமே வந்து விரிவகல மண்டலம் பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குத்துயரம். கடல் மட்டத்திலிருந்து காணப்படும் உயரமே வந்து குத்துயரம்னு சொல்கிறோம். அதிக குத்துயரத்தில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். வெப்பம் மற்றும் காற்றின் அழுத்தம் குறைந்து ஈரப்பதன் மற்றும் ஒளியின் தீவிரம் அதிகரித்தும் காணப்படும். இந்த காரணங்களால் வெவ்வேறு குத்துயரங்களில் தாவரங்கள் மாறுபட்டு தனித்துவமான மண்டலத்தை உருவாக்கும். அடுத்தது வந்து மலைகளின் நோக்கு திசைகள், டிரெக்ஷன்ஸ் ஆஃப் மவுண்டன். இப்போது ஒரு மலைக்கு 2 ஃபேஸஸ் உண்டு. வடக்கு மற்றும் தெற்கு நோக்கி அமைந்த மலைகளில் ஏற்படும் வேறுபட்ட மழைப்பொழிவு, ஈரப்பதன், ஒளியின் தீவிரம், ஒளியின் கால அளவு, இப்பகுதியில் வெப்பநிலை போன்ற காரணங்களால் பலவிதமான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் காணப்படுது. இப்போ இந்த ஒரு மவுண்டன் இருக்குன்னா இந்த சைடுமே இருக்குது, அந்த சைடுமே இருக்குது. அப்போ அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட காற்றளவு அது மாதிரியெல்லாம் சூரிய ஒளி நல்லா படும் பொழுது ஒரு சைடில் மட்டும் நல்ல வெஜிடேஷன்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு அதிக தாவரங்களை, ஒரு சைடு நல்ல வெஜிடேஷன்ஸ் வரும், இன்னொரு சைடு அந்த சைடு வெஜிடேஷன்ஸ் வராது. ஒரு மலையினுடைய சென்டரில் ஒரு மலை இருக்குன்னா இந்த டைரெக்ஷன் அந்த டைரெக்ஷன் வரும்போது இந்த சூரிய ஒளியானது ஈக்குவலாக 2 சைடும் படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அப்போ ஒரு சைடு படும் பொழுது காற்று, கதிர்வீச்சு இது எல்லாமே ஒரு சைடு நல்லா வரும். இந்த 2வது பக்கங்களில் மறைப்பெழும் பகுதி அதிகமாக வராது. அப்போ என்ன ஆகுனா ஒரு சைடு வெஜிடேஷன்ஸ் நல்லா வரும், இன்னொரு சைடு வெஜிடேஷன்ஸ் நல்லா இருக்காது, வராது அவ்வளோவா. இதே போல தான் நீர்நிலைகளான குளங்களிலும் மண்ணின் சரிவமைப்பு காரணமாக விளிம்பு மற்றும் மைய பகுதிகளில் நீர் பல்வேறு ஆழங்களை கொண்டும் வேறுபட்டுள்ள அலை இயக்கத்தின் காரணமாகவும் ஒரே பரப்பளவில் வேறுபட்ட பகுதிகளில் பல்வேறு வகையான உயிரினங்களை கொண்டிருக்கும். அந்த குளத்தினுடைய நீர்நிலையானது அந்த மண்ணின் செறிவமைப்பை பொறுத்து இருக்கும். அடுத்தது வந்து மலையின் செங்குத்தான பகுதி, ஸ்டீப்னஸ் ஆஃப் த மவுண்டன். இப்போ
குன்று அல்லது மலையின் செங்குத்தான பகுதி மழை நீரை விரைந்து ஓடச் செய்யும். அப்போ என்ன ஆகும்னா, மேலே இருந்து எல்லாமே வழிச்சு எடுத்துகிட்டு கீழே கொண்டு போயிடும். அப்போ மலை மேலே இருக்கக்கூடிய அந்த சரிவில் இருக்கக்கூடிய வளத்தை எல்லாமே அது அடித்து தள்ளிட்டு அப்படியே போயிடும். அப்போ அது எங்கே போய் அடங்கி நிற்கிதோ அந்த இடத்துல அந்த வளங்களெல்லாம் வடிகட்டி போய் எல்லாம் ஒன்றா சேர்றதுனால தாவரங்கள் இங்கே நல்லா பசுமையாக நல்லா இருக்கும். ஆனால் அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த செங்குத்தான பகுதியில் அதிகமாக வராது. காரணம் என்னென்னா, இதில் இருக்கக்கூடிய எல்லா வளத்தையும் தான் எல்லாம் அடித்து தள்ளிட்டு போயிடுது இல்லையா. அதனால் அந்த வளம் அங்கே இருக்காது. இதன் மறுபுறம் உள்ள சமவெளி மற்றும் பள்ளத்தாக்குகளில் தான் பள்ளப்பகுதிகளில் மண் போய் நல்லா போய் சேர்ந்துறதுனால எல்லாமே அழகாக வளரும். அந்த செங்குத்தான பகுதியில் அது வராது, அந்த ஸ்டீப்பில் இருக்காது. வளங்கள் அங்கே குறைவாக காணப்படும். இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன படம் ஒன்று கொடுத்துருப்பாங்க பாருங்கள். 6.9 மலையின் செங்குத்தான பகுதின்னு கொடுத்துருப்பாங்க. மேலே மழை போட்டிருப்பாங்க. குறைந்த தாவர கூட்ட வளர்ச்சி அப்படின்ட்டு ஒரு பக்கம் போட்டிருப்பாங்க. இன்னொரு பக்கம் எந்த பக்கம் மழை சாரல் அடிக்குதோ அந்த பக்கத்துலேருந்து அப்படியே அதிக தாவர கூட்ட வளர்ச்சின்னு போட்டிருப்பாங்க. கடல் காற்று ஈரப்பதத்தை இழுத்து மேகமாக மாறி மழையாக அந்த மலையின் மேலே பொழியும் பொழுது அதெல்லாம் அப்படியே சரிஞ்சு தாவரங்களாக மாறியிருக்கும். அடுத்த சைடில் உங்களுக்கு அது இருக்கவே இருக்காது. இது மலையின் செங்குத்தான பகுதியை விளக்கக்கூடிய ஒரு சின்ன படம். இதன் மூலமாக நம்ம டோப்போகிராஃபி, அந்த நிலப்பரப்பு வடிவமைக்கும் காரணிகளை பற்றி நம்ம இதுவரையிலும் பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் மாதிரி ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ், பாசிபிள் கொஸ்டின்ஸோடைய டிஸ்கஷன் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் அன் ஐடியா. இப்போ ஃபஸ்ட்டு காலநிலை காரணிகளில் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். காலநிலை காரணிகளில் என்னெல்லாம் வருது? ஒளி, காற்று, வெப்பம், இதெல்லாம் வருது பார்த்தீங்களா. நீர் என்ன வருது? ஒளி, வெப்பநிலை, நீர், காற்று, தீ, இதெல்லாமே வருது. இதில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின், ஒளிநாட்ட தாவரங்கள் அப்படின்னா என்ன? சிம்பிள், ஒளியை விரும்பும் தாவரங்கள். எக்ஸாம்பிள்ஸ் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வந்துடும். சிம்பிள் தான் அதெல்லாமே. இப்போ வெப்ப சகிப்புத்தன்மையின் அடிப்படையில் உயிரினங்கள் 2 வகையாக பிரிக்கிறோம். அது என்ன? யூரிதெர்மல் மற்றும் ஸ்டெனோதெர்மல். வெப்ப சகிப்புத்தன்மையின் காரணமாக 2 விதமாக தாவரங்களை பிரிக்கிறோம், உயிரினங்களை பிரிக்கிறோம். என்ன அது? என்ன? யூரிதெர்மல், ஸ்டெனோதெர்மல். ஒரு பகுதியில் நிலவக்கூடிய வெப்பநிலையின் அடிப்படையில் தாவரங்களை மெகாதெர்மகள், மீசோதெர்மகள், மைக்ரோதெர்மகள், ஹெகிஸ்டோதெர்மகள்னு பிரிக்கிறோம். அது பிரித்தது யார்? அவர் பேர் என்ன? ராங்கியர். சரி, இப்போ அடுத்து நீரில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போமா? நீரில், கடல் நீரில் உள்ள உப்பின் அளவு என்ன? 30 to 35%, 30லிருந்து 35% வரையில் இருக்கு. அடுத்து நச்சு சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்டாபிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வரக்கூடிய 2 தாவரங்கள், ஒன்று சோயா, இன்னொன்று தக்காளி. இது ரெண்டுமே எந்த விதமான நச்சுத்தன்மையை அகற்றுகின்றது? ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த நச்சு பொருள் இருந்ததுன்னா இந்த தாவரங்களை வளர்க்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட அந்த நச்சுத்தன்மையை அது வெளியேற்றும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் நம்ம. அது என்ன விதமான நச்சு? கேட்மியம். கேட்மியம்னு சொல்லக்கூடிய நச்சுத்தன்மை ஒரு பகுதியில் இருந்ததுன்னா இந்த சோயாவும் தக்காளியை வளர்க்கும் பொழுது இவைகள் அந்த கேட்மியத்தை உறிஞ்சு செல்களில்
அப்படியே சேமித்து வச்சுக்கிட்டு அடுத்த செல்லுக்கு போகாமல் அப்படியே வச்சுருக்கும். அது அந்த அந்த பகுதியில் இருந்து கேட்மியத்தை பிரித்து எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டேர்ம் என்னன்னா தாவரங்களால் சீரமைக்கப்படுதல் அப்படின்னு, ஃபைட்டோ ரெமிடியேஷன். அடுத்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காம்போசிஷன், காற்று அளவு எல்லாம் அதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு அந்த காம்போசிஷனை பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடின் அளவு என்ன? கார்பன் டை ஆக்சைடின் அளவு 0.03%. சரிங்களா? அடுத்து காற்றின் வேகத்தை அளக்கக்கூடியது ஒரு கருவி. அந்த கருவியின் பெயர் என்ன? அனிமோமீட்டர். அடுத்தது பசலை மண்ணில் இருக்கக்கூடிய ஒப்பீட்டு அளவு என்ன? அதில் 70% மணல் மற்றும் 30% களிமண் இருக்கு. சரியா? இன்னும் சாஸ்மோஃபைட்டுகள் என்றால் என்ன? பாறை இடைவாழ் தாவரங்களை தான் சாஸ்மோஃபைட்டுகள்னு சொல்கிறோம். பாறையின் இடுக்குகளின் வாழக்கூடிய தாவரங்கள் அதை சாஸ்மோஃபைட்டுன்னு சொல்கிறோம். ஆக்சைலோஃபைட்ஸ் அமில நில தாவரங்கள், அமில மண்ணில் வாழும் தாவரங்களை ஆக்சைலோஃபைட்ஸ்ன்னு சொல்கிறோம். டோபோகிராஃபினா என்ன? நிலப்பரப்பு வடிவமைப்பு காரணிகள். இதுக்கு என்னெல்லாம் காரணிகளை சொல்லலாம்னா சூரிய ஒளி கதிர்வீச்சு, வெப்பநிலை, ஈரப்பதம், மழைப்பொழிவு, விரிவகலம், குத்துயரம், இது எல்லாமே அதனுடைய ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். லித்தோஃபைட்டுகள் என்றால் என்ன? லித்தோஃபைட்ஸ் பாறை வாழ் தாவரங்கள், பாறை மீது வாழக்கூடிய தாவரங்களை லித்தோஃபைட்ஸ்ன்னு சொல்கிறோம். மண்ணின் நெடுக்கு வெட்டு தோற்றத்தில் கூட சில கொஸ்டின்ஸை கேட்கலாம். அதில் என்ன? அதில் ஓவன் அடுக்கில் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவனில் புதிதாக உதிர்ந்த இலைகள், கிளைகள், மலர்கள் மற்றும் கனிகள் ஆகியவற்றை கொண்டது தான் ஓவன் அடுக்கு. அப்புறம் A2 அடுக்கு சாயில் ப்ரொஃபைலில் மண் அடுக்குகளில் A2 அடுக்கில் என்ன இருக்குன்னா பெரிய அளவில் உள்ள கனிம பொருட்களை கொண்டது வெளிரிய பகுதி அப்படின்னு சொல்கிறோம். இது சாயில் ப்ரொஃபைலில் பார்க்கலாம். விரிவகலம்னா என்ன? விரிவகலம் எனப்படுவது பூமத்திய ரேகை பகுதியில் இருந்து காணப்படுகின்ற தூரம். பூமத்திய ரேகை பகுதியில் வெப்பநிலையானது அதிகமாகவும் துருவங்களை நோக்கி படிப்படியாகவும் குறைந்து காணப்படும். இதை எப்படி கேட்பாங்கன்னா, பூமத்திய ரேகை பகுதியில் இருந்து வெப்பநிலையானது அதிகமாகவும் துருவ பகுதிகள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர், கேரக்டர், பண்பு எதில் இருக்குது அப்படின்னுட்டுன்னு கேட்பாங்க. அது விரிவகலத்தில் இருக்குது. இவைகள் எல்லாமே இந்த ஃபேக்டர்ஸ், என்ன ஃபேக்டர்ஸ்? ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸில் வரக்கூடிய முக்கியமான சில கேள்விகள். இது அப்படியே நான் சொன்னதெல்லாமே நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதை மார்க் பண்ணி வச்சுட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். குன்று அல்லது மலையின் செங்குத்தான பகுதி மழை நீரை விரைந்து ஓட அனுமதிக்கிறது. இதன் விளைவாக நீர் இழப்பு மற்றும் மேல் மண் விரைவாக அகற்றப்பட்டு மண் அரிப்பு ஏற்படுகிறது. இப்போ நான் சொன்ன இந்த லைன்ஸை ஒரு வாட்டி அப்படியே உன்னிப்பு கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் நான். மண் அரிப்பு எதனால் நிகழ்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாக்கா அதுக்குரிய ஆன்சர் தான் நான் இப்போ சொன்ன ஒரு 4 லைன்ஸ்.
என்ன சொன்னேன் நான்? குன்று அல்லது மலையின் செங்குத்தான பகுதி மழை நீரை வழிந்து ஓட அனுமதிக்கிறது. அப்போ என்ன ஆகும்? நீரிழப்பு மற்றும் மண் மேலே இருக்கக்கூடிய அந்த மேல் மண்ணானது அப்படியே அகற்றப்பட்டு விடுகிறது. இதைத்தான் வந்து நம்ம மண் அரிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ், இடாஃபிக் ஃபேக்டர்ஸ், அப்புறம் டோப்போகிராஃபிக் ஃபேக்டர்ஸ், இதுலேருந்து வரக்கூடிய சில 1 மார்க்ஸு 2 மார்க்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி இந்த சாயில் ப்ரொஃபைல், மண்ணின் நெடுக்கு வெட்டு தோற்றம் இருக்குது இல்லைங்களா, இதை பார்த்து இந்த டேபுலேஷன் அட்டவணை இருக்கும்போது அந்த அட்டவணை அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அந்த பிக்சரை பொறுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸை கேட்பாங்க, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இடாஃபிக் ஃபேக்டர்ஸில் வந்து 2 விதமான மண் வகைகள், வீழ்படி மண் அப்புறம் இடம்பெயர்ந்த மண், இது வந்து 2 டைப்ஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பெடாஜெனசிஸ்னால் என்ன? மண் உருவாக்கத்தை தான் பெடாஜெனசிஸ்ன்னு சொல்கிறோம், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உதிர்வடைதல், இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. உதிர்வடைதல்னால் என்னன்னு? பெரிய பாறையாக இருக்கிறது வந்து பாக்டீரியா, பூஞ்சைகள், லைக்கன்கள், தாவரங்கள் இவற்றின் மூலமாக பெரிய பாறைகளானது உடைப்பட்டு சிறு துகள்களாக, துண்டுகளாக மாறி, சின்ன சின்ன துண்டுகளாக மாறி, அதிலேருந்து சிறு சிறு துகள்களாக மாறி கடைசியாக மண்ணாக மாறுது. அதை தான் நம்ம உதிர்வடைதல் அல்லது வெதரிங்னு சொல்கிறோம். வெதரிங், உதிர்வடைதல், இது உருவாக என்ன காரணம், யாரெல்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா பாக்டீரியா, பூஞ்சை, லைக்கன், தாவரங்கள், இதன் மூலமாக தான் மண்ணானது உருப்பெறுகிறது. அதுக்கு காரணம் உதிர்வடைதல், அதையும் பார்த்துக்கோங்க. 3 விதமான தீ என்னன்னு பாருங்கள். தரை தீ, பரப்பு தீ, கிரீடத்தீ. இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபயர். கிரவுண்ட் ஃபயர், சர்ஃபேஸ் ஃபயர், கிரவுண்ட் ஃபயர், அதையும் பார்த்துக்கோங்க. ஃபைட்டோ ரெமிடியேஷன் முதலையே சொல்லிட்டேன் நான், சரியா? யூரி தெர்மல்ஸ், ஸ்டெனோதெர்மல்ஸும் சொல்லிட்டேன், அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. விரிவகல தாவரங்களின் மண்டலம், அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு பகுதியை சொல்லி அதில் என்ன விதமான தாவரங்கள் வளரும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அதில் வந்து பூமத்திய ரேகையிலிருந்து அந்த ஆங்கிள் வேரியேஷன்ஸை பொறுத்து உங்களுக்கு என்னெல்லாம் தாவரங்கள் அங்கே விளையுதுன்னுட்டுன்னு கேட்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. 3 விதமான வெப்பநிலைகள் இருக்குது இல்லையா? குறைந்தபட்ச வெப்பநிலை, உகுந்த வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை. இந்த 3 விதமான வெப்பநிலைகளில் அதிகமான வாழ்வியல் வினைகள் நடக்கக்கூடிய உகுந்த வெப்பநிலை எது? உகுந்த வெப்பநிலையில் தான் எல்லா வாழ்வியல் வினைகளும் கரெக்டாக நடக்கும். அப்போ வாழ்வியல் வினைகளே நடக்க இயலாத ஒரு வெப்பநிலையானது எங்கே அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலையில் தான் அது